ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் பொதுத்தமிழ் பகுதி ரொம்பவே முக்கியம். பட் அதில் தான் ரொம்பவே இப்போ ட்விஸ்டடாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், புதுசாக நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எந்த மாதிரி படித்தா நல்ல ஸ்கோர் ஏர்ன் பண்ண முடியும், இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதை இந்த வீடியோ மூலமாக சால்வ் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க நான் சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நாங்கள் ப்ரிப்பரில் தான் இருக்கோம், ஜஸ்ட்டு ரிவிஷன் போதும் அப்படி யோசிக்கிறவங்களும் இதையே ஃபாலோ பண்ணி ரிவிஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறதே 6th to 10th ஸ்கூல் புக்ஸுக்கு தான். இதில் ஆல்மோஸ்ட் சிலபஸில் இருக்கிற எல்லாமே கவர் ஆயிரும். கலைச்சொல், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, இலக்கணம், கவிஞர்கள் பற்றின டேட்டாஸ் எல்லாமே கவர் ஆயிரும். நீங்கள் பண்ண வேண்டியது புக்கில் லைன் பை லைனாக ரீட் பண்ணி எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணுதோ அதை ஃபுல்லாத்தையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் நம்ம சிலபஸையும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணுறோம். ஸோ இது ரொம்பவே முக்கியம். பொறுமையாக படித்தாலும் கன்சிஸ்டன்சியாக படித்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணணும். இலக்கியம் அப்படின்னும் போது 8 தொகை, 10 பாட்டு அந்த மாதிரி இதில் ஒவ்வொரு ஹெட்டிங்காக போட்டு தனித்தனி டேட்டாஸை கலெக்ட் பண்ணணும். இலக்கணம் அப்படின்னா அதில் சிலபஸில் இருக்கிறது என்னென்ன அப்படின்றத பார்த்து அதை தனியாக கவர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கவிஞர்கள் இப்போ பாரதியார் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற எல்லா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. 6th ஒரு பாக்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு 9th ஒரு பாக்ஸ் இருக்கும். அப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கிறணும். இது 3 முடித்தாலே நம்ம ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிலபஸ் ஃபோக்கஸ். அதுபடி இப்போ புதுசாக மாற்றின சிலபஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. கலைச்சொல், பொருள் கூறுக, லகர வேற்றுமை இதெல்லாம் நம்ம தனித்தனியாக நோட்ஸ் எடுக்கணும். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மார்க் இதிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது முக்கியம். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு போடணும். இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. நம்ம மார்க்கை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு எவ்வளோ தெரியுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதே இந்த டெஸ்ட்டு போடுறது மூலமாக தான் நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி ஒரு டாபிக் ஃபிக்ஸ் பண்ணி நற்றினே நான் முடிக்க போகிறேன். அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதை ஈவினிங் போல் நீங்கள் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம எவ்வளோ தூரம் கவர் பண்ணுறோம், நம்மளுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்குது, இது போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம படிக்கணுமா அப்படின்றது தெரியும். அப்போ டெஸ்ட்டு பார்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு 11th and 12th ஸ்கூல் புக்ஸு அண்ட் ஓல்டு புக்ஸு இதை ஃபுல்லாத்துலேயுமே நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அதாவது புக் பேக்ஸு, சும்மா அந்த பாடல் வரிகள் இந்த மாதிரி இந்த டேட்டாஸை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணி இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் சிலபஸில் இருக்கிறது அங்கங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ஒன் டைம் மட்டும் ரீட் பண்ணி டைம் இருந்துச்சுன்னா ரீட் பண்ணி நீங்கள் அதையும் மார்க் பண்ணி இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் குரூப் 4க்கு நிறையவே டைம் இருக்குது. ஸோ நம்ம 11th 12th ஓல்டு புக்கோடு சேர்த்து நியூ புக் படிக்கும்போது இதில் இருக்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை டஃப்பாக கேட்டால் நம்ம இதை பார்க்கலையே, இது எங்கேருந்து வந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு திங்கிங் வராது. கொஞ்சம் மார்க்ஸ் பூஸ்டப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது முக்கியம்தான். அட்லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழை பொறுத்தவரை நம்ம திருப்பி அதிலேருந்து தான் கேட்க போகிறாங்க. ஸோ எந்த சிலபஸ் மாற்றினா கூட புக்ஸு சேஞ்ச் ஆகலை. அப்போ சுற்றி அதுக்குள்ளே தான் கேட் ஆகணும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறனால நிறைய மார்க்ஸ் அதுலேருந்து எடுக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கும்போது அது கூடவே அதோட ஆப்ஷன்ஸையும் தேடி படிங்க. அதாவது இப்போ இலக்கணத்தில் வினா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வினா எத்தனை இருக்குது? மொத்தம் 6 இருக்குது. அப்போ அந்த 6ஐயுமே வினான்னு கேட்கும்போதே நீங்கள் மித்த 6 வினாவையும் சேர்த்து பாருங்கள். இப்படி நீங்கள் ஒரு விஷயம் படித்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்லேயே நிறைய படிக்க முடியும். அது உங்களுக்கு மறக்கவும் செய்யாது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் எப்படி படித்தேன் அப்படின்றத தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்படி படிக்கும்போது ஆல்மோஸ்ட் என்னால் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஐடியாவை நான் சொன்னேன். இந்த மாதிரி லைன் பை லைனாக நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா உங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனல்லேருந்து வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.